ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி டேக். உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப்பில் உங்களால் வாய்ஸ் மெசேஜ் வந்து அனுப்ப முடியலையா? அதாவது வாய்ஸ் பட்டன், அதாவது சட்டில் போயிட்டு மைக் ஐக்கனை கிளிக் பண்ணோன்னே ஏதாவது ஒரு எரர் வந்து டிஸ்பிளே ஆகுது. எரர் டிஸ்பிளே ஆகாட்டியுமே வந்து உங்களால் ரெக்கார்ட் பண்ண முடியலை. சம்டைம்ஸ் நீங்கள் பேசுகிறது வந்து அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்க்கு கேட்க மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாட்ஸ்அப் பிஸ்னஸில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்ப முடியாத ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப்பில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்ப முடியாத ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன செய்யுங்க அப்படின்னா, வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு யாருக்காவது வாய்ஸ் மெசேஜ் அனுப்ப விரும்புகிறீங்கன்னா அவங்க சாட்டை ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல மைக் ஐக்கன் ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஒரு எரர் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுதுன்னா இதில் கண்டிப்பாக கண்டினியூ அப்படின்றத கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா வயல் யூஸிங் திஸ் ஆப் அப்படின்றதுக்கு இந்த இடத்துல கொடுத்துருங்க. ஸோ இப்போ உங்களுடைய வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப்பில் மைக்கான பெர்மிஷன்ஸ் வந்து எனேபிள் ஆகிரும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து மைக்கான பெர்மிஷன் உங்கள் ஃபோனில் கொடுக்காம இருப்பீங்களா இருந்தாலுமே வாய்ஸ் மெசேஜ் வந்து உங்களால் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப்பில் அனுப்ப முடியாமல் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கண்டிப்பாக இந்த மைக்கை வந்து கண்டினியூ கொடுத்துட்டு செக் பண்ணி பாருங்கள். அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் உள்ள போங்க. போயிட்டு செட்டிங்ஸில் பாருங்கள், ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போங்க. இங்க பாருங்க சர்ச் பார் இருக்கும். அந்த சர்ச் பார்ல வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அப்படின்றத சர்ச் பண்ணி வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப்பை உள்ள போயிருங்க. ஸோ இங்க பாருங்க போனோன்னா பெர்மிஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னா பாருங்க இங்க மைக்ரோஃபோன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே பாருங்க அலோ ஒன்லி வைல் யூசிங் திஸ் ஆப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதுக்கு வந்து கொடுத்துருங்க. ஏன்னா இங்கே டோன்ட் அலோ இருக்குமா இருந்தாலுமே வாட்ஸ்அப் பிஸ்னஸ் வந்து மைக் வந்து ஒர்க் ஆகாது. அப்படி மைக் ஒர்க் ஆகானாலே நம்மளால வாய்ஸ் மெசேஜ் வந்து அனுப்ப முடியாமல் இருக்கும். அதனால அலோ ஒன்லி வைல் யூசிங் திஸ் அப்படின்றதுக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணி ஒர்க் ஆகுதா இல்லையான்றது. அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யுங்கன்னா உங்கள் ஃபோனில் பாருங்கள் வாய்ஸ் ரெக்கார்டர் ஆப் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். அந்த வாய்ஸ் ரெக்கார்டர் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிட்டு அதுலேயுமே ஏதாவது வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஏன்னா நம்ம ஃபோனில் மைக் வந்து ஒர்க் ஆகாமல் இருக்குமா இருந்தாலுமே சம்டைம்ஸ் வந்து வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப்லேயே நமக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்ப முடியாது. அதனால நம்ம ஃபோனில் மைக் வந்து சரியாக இருக்கா ஒர்க் ஆகுதான்றதை செக் பண்ணத்தான் வாய்ஸ் ரெக்கார்டர் ஆப்பை ஓப்பன் பண்ண சொன்னேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணி சும்மா சவுண்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணி பாருங்கள் ஒர்க் ஆகுதான்னு. ஸோ அப்பயும் ஒர்க் ஆகுதுன்னா வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப்பில் தான் இஷ்யூ இருக்குது. ஸோ அடுத்த ஸ்டெப்பாக கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு அதில் சர்ச் பாரில் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அப்படின்றத சர்ச் பண்ணி வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப்பை அப்டேட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அப்டேட் பண்ணதுக்கு பிறகு திரும்பவுமே ஓப்பன் பண்ணி பாருங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி ஒர்க் ஆகுதா இல்லைன்றத. மோஸ்ட்லி ஒர்க் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அப்பயுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா உங்கள் ஃபோன் ஒர்க்கை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபோன் ரீஸ்டார்ட் ஆகினதுக்கு அப்புறமா அதாவது ஆஃப் ஆகி ஒன் ஆகினதுக்கு அப்புறமா சம்டைம்ஸ் வந்து ஒட்டோவாகவே அந்த மைக் ஒர்க் ஆகாத இஷ்யூ வந்து வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப்பில் சால்வ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிட்டும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் ட்ரை பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு ஸ்டெப் ஒர்க் அவுட் ஆகும். அது என்ன ஸ்டெப் அப்படின்றத கமெண்ட் பண்ணிடுங்க. அப்போ அதை பார்த்து மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. இதுபோல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.